ஒரு நாள் என் தந்தை சோகமாக உட்கார்ந்திருந்தார். வினவினேன், மகளே, எத்தனை நாளைக்கு தான் இந்த சட்டிப்பானைகளை தூக்கிட்டு திரியறது? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டியே ஆகணும்னு வங்கியில கடனை வாங்கி ஒரு வீடை கட்டிட்டேன். இப்போ அந்த கடனை அடைக்கிறதுலேயே என் வருமானம் முழுவதும் போகுது. நல்லது கெட்டது எதையும் என்னால செய்ய முடியல என்று வருத்தத்தோடு சொன்னார். ஏன்பா கடனை வாங்கினீங்க? மகளே, எல்லாரும் சொன்னாங்க, நம்மெல்லாம் கடன் வாங்காம எப்படி வீடு கட்ட முடியும்? முதல்ல கடனை வாங்கி வீடு கட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை அடைச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் அப்படிதான் செஞ்சா போகுதுன்னு வங்கியில கடனை வாங்கி வீடு கட்டிட்டேன். இப்போ ரொம்ப சிரமப்படுறேன் என்று வருத்தத்தோடு சொன்னார். என் தந்தை எப்பொழுதும் தெளிவுடனும் முடுக்குடனும் பேசக்கூடியவர். இப்பொழுது அவருடைய வருத்தம் தோய்ந்த சொற்கள் என்னை என்னவோ செய்தது. அடுத்த நாள் எங்கள் ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு ஆலமரத்தடிக்கு ஓடி சென்றேன். அங்கு ஐயன் வள்ளுவர் எழுத்தானையும் ஓலைச்சுவடியுமாக அமர்ந்திருந்தார். ஐயனின் திருவடிகள் தொட்டு வணங்கி நின்றேன். என்னை வாழ்த்திய வள்ளுவர் கேட்டார், அவர்தான் முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவராச்சே, நீ சுமந்து வந்த கேள்வியை என்னிடம் இறக்கிவை என்று கேட்டார். நானும், ஐயா, என் தந்தை கடன் வாங்கி வீடு கட்டி மிகவும் சிரமப்படுகிறார். இதை அவரால் தவிர்த்திருக்க முடியுமா? இந்த துன்பத்தை அவர் அனுபவித்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டேன். அவர் தன் கையில் இருந்த ஓலைச்சுவடிகளில் ஒன்றை எடுத்து கொடுத்து படிக்க சொன்னார். குன்றேறு யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை என்று படித்து நிமிர்ந்த என் கண்கள் ஐயனின் விளக்கு தீக்காக அவரின் திருமுகம் நோக்கி நின்றன. ஐயன் சொன்னார், மகளே, நம் கைகளில் நம் செல்வத்தை வைத்துக் கொண்டு நாம் ஒரு செயல் செய்கின்ற பொழுது அச்செயலை நம்மால் தொடர்ந்து இடைவிடாத அச்சமின்றி செய்ய முடியும். ஆதலால் அச்செயலில் வெற்றி கிடைத்தே தீரும். அதனால் அச்செயலின் முடிவுக்கு பிறகு நமக்கு மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். எந்த விதத்திலும் நமக்கோ நமது உறவினர்களுக்கோ பாதிப்பு வரவே வராது. மிக பெரும் வலிமை வாய்ந்த யானைகள் தன் முன் செய்கின்ற சண்டையை மலையின் உச்சியிலிருந்து கண்டுகளிப்பது எவ்வளவு பாதுகாப்பானதோ, அதே போல தன் கைகளில் தன் செல்வத்தை வைத்துக் கொண்டு செயல் செய்வது அவ்வளவு பாதுகாப்பானது என்று விளக்கினார். ஐயனின் விளக்கம் கேட்டு வியந்து மகிழ்ந்தேன். அறிவமுதம் பருகிய தெளிவோடு என் தந்தை செய்த தவறினை உணர்ந்து கொண்டேன். ஐயனின் திருவடிகள் தொட்டு வணங்கி விடைபெற்றேன். நண்பர்களே, கடன் வாங்கி ஒரு செயல் செய்வது தவறல்ல என்பது இந்த சமுதாயத்தின் பொது புத்தி. இந்த பொது புத்தியில் சிக்கி தவிப்பவர்கள் என் தந்தையை போல் ஏராளம். ஆகவே கொக்கொக்க கூம்பும் பருவம் போல பொறுமையோடு அறிவோடு செல்வத்தை சேமித்தும் சேமித்ததை பெருக்கியும் தன் கையில் வைத்துக் கொண்டு செயல் செய்து இன்பம் காண்பதே அறிவார்ந்த செயல். அணுவை துளைத்தியில் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அல்லவா? நாமக்கல் கவிஞர் இத்திருக்குறளுக்கு இன்னும் ஒரு நுட்பமான பொருளையும் கொடுக்கிறார். பொருள் என்ற ஒன்றை தன் கையில் வைத்துக் கொண்டு முயற்சி செய்கிறவனுடைய காரியம் உயரமான இடத்திலிருந்து கீழே உள்ள யானையிடம் போர் செய்வதைப் போல அபாயமின்றி வெற்றி தரக்கூடியது என்கிறார். அதாவது தன் கையில் பொருள் இருந்தால் உயரமான இடத்திலிருந்து யானையையே வெற்றி கொள்வதைப் போல அரிய காரியத்தையும் எளிதாக செய்து முடித்து விடலாம். இப்படி இத்திருக்குறளையும் இத்திருக்குறளுக்கு அறிஞர்கள் எழுதியுள்ள உரையையும் படித்து படித்து இன்புறலாம். பொதுமக்கள் சேவல் சண்டையையும் ஆட்டுக்கிடாய் சண்டையையும் கண்டுகளிப்பதை போல யானை சண்டையையும் கண்டு களித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தியையும் இத்திருக்குறள் பதிவு செய்கிறது. இத்திருக்குறள் பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. பொருள் செயல் வகை என்றால் பொருளை உருவாக்கும் வழிமுறை என்று பொருள். இத்திருக்குறளின் படி கடன் வாங்காமல் செயல் செய்வதும் பொருளை உருவாக்கும் வழிமுறைகளுள் ஒன்று. ஐயனின் வழிகாட்டல் படி நம் கைகளில் நம் செல்வத்தை வைத்துக் கொண்டு மகிழ்வோம், பிறரையும் மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம்.